மாஞ்சோலை மக்கள், அந்த மக்கள் சொந்த நாட்டிலே ஒரு அகதிகள் போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாஞ்சோலை மக்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அந்த மக்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் பெயர். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய மேனேஜர், அந்த சூப்பர்வைசர்கள் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து இந்த நோட்டீஸை வழங்கிவிட்டார்கள். இந்த நோட்டீஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, 7 நாட்களில் அவங்க காலி பண்ணிடணும், மாஞ்சோலையை விட்டு வெளியே போயிடணும். அந்த நோட்டீஸை நம்ம படிக்கும் பொழுது ஒரு இடத்துல அவங்களே கூறியிருக்காங்க, அந்த கம்பெனி நோட்டீஸ்லேயே தெளிவாக கூறியிருக்காங்க, அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அழுத்தத்தின் காரணமாக இது நடந்துள்ளது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. அப்போ திமுக அரசு அந்த தொழிலாளர்களை அங்கே இருந்து வெளியேற்றி விடணும், கார்ப்பரேட் உலகமாக அதை மாற்ற வேண்டும், அந்த மக்களின் அங்கிருந்து விரட்டி அடித்து விட்டு இந்த அரசியல்வாதிகள் அங்கே கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அங்கே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் அங்கிருந்து 7 நாட்களில் வெளியனுப்ப வேண்டும் என்று ஒரு மோசமான முடிவை தமிழ்நாடு அரசானது எடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசின் துணையுடன் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இதை எதிர்க்கட்சி பழனிசாமியே கேட்க மாட்டார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி துளி கூட பேசியது கிடையாது. காடு மலைகளுக்கெல்லாம் மாநாடு போடும் சீமான் அவர்கள் உண்மையில் சதையும் இரத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மாஞ்சோலை மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சி பேசியதே கிடையாது. மரம் செடிகளுக்கெல்லாம் பேசுவார்கள், ஆனால் மாஞ்சோலை மக்களுக்காக இந்த நாம் தமிழர் கட்சி பேசியதே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை மக்களை பற்றி கவலை இல்லை. அந்த மக்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்றுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேலை செய்கிறார்கள் போல. மக்களாகிய நாம் தான் இதை வெளிக்கொண்டு வர வேண்டும். மாஞ்சோலைக்காக நாம் பேசுவோம், நாம் மட்டும்தான் பேசுவோம்.